வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். சிக்கனை இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா எப்போ சிக்கன் எடுத்தாலும் இதே டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக ஒரு அரோமா ஜென்ரேட் ஆகும். அதோடு சேர்த்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் தனியா அதாவது வர கொத்தமல்லியை சேர்த்து அதையும் லைட்டாக நம்ம வந்து பரட்டி விட்டோம் அப்படின்னா எண்ணெயிலே லேசாக சூடேறினதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதோட கூட கலருக்காக ஒரு 5 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன். கலர் தேவையில்லை, ஜஸ்ட்டு காரம் மட்டும் போதுங்கிறவங்க அந்த 5 வரமிளகாயை மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி கொடுத்து நல்ல ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை ஃப்ளேவருக்காக அந்த பிரியாணி இலை போடும்போது தாங்க நமக்கு ஹோட்டலில் செட்டிநாடு மசாலா கிடைக்கிற அந்த ஃபுல் ஃப்ளேவர் கிடைக்கும். அதோட கூடவே ஒரு கப்பு தேங்காய் திருவுனதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ஒரு மினிமம் 3-4 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து கொடுக்கும்போது தேங்காய் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் அடங்கி நல்ல ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி வர்ற வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். இதை ஆற விடுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு 2 துண்டு கல்பாசியும் இதில் போட்டு நம்ம ஆற விட்டோம் அப்படின்னா அந்த கல்பாசியோட ஃப்ளேவரும் நமக்கு நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கல்பாசி சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கல்பாசியும் நமக்கு நல்லா சூடேறிடும். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல ஒரு விழுதாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மாற்றிட்டேன் மிக்ஸி ஜாருக்கு. அதே வாணலில் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஊற்றிட்டு இதில் ஒரு 2 கிராம்பு, நட்சத்திர சோம்பில் 2 இதழ் தனியாக புட்டு அதில் எடுத்து போட்டுட்டோன்னா அந்த ஃப்ளேவர் தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா உதுத்து அதில் சேர்த்துட்டு அதோட கூடவே ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியமாக அரிஞ்சதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த துண்டுகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த மண் சட்டியோட சூடுலேயே சிக்கனை ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சிக்கன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் கொஞ்சம் லைட் கலராக வெளிர் நிறமாக மாறும். அந்த வரைக்கும் நம்ம அதை ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சிக்கன் துண்டுகள்லையும் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா பிடிச்சு வரும். அதனால் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். இது மினிமம் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா பெரட்டி விடணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் துண்டுகள்லையும் சேர்ந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அதில் அப்சார்ப் ஆகி அதே டைமிங்கில் நம்மளோட இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்துடும். ஆயிலில் போட்டு வதக்கணும் அப்படின்னா நம்ம சிக்கனில் அந்த ஃப்ளேவர்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோட ஃப்ரெஷ்னஸும் அதில் ஃபீல் ஆகாது. இப்படி சிக்கனுக்கு மேலே இஞ்சி பூண்டு போடும்போது நமக்கு சிக்கனில் அதோட ஃப்ரெஷ்ஷோட அரோமா அப்படியே அப்சார்ப் ஆகி கிடைக்கும். இதை ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம். அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்சார்ப் ஆகி கிடைக்கும்போது அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கும். அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்த மசாலாவை நல்லா வழுன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம இதில் எங்கேயுமே தண்ணியே ஆட் பண்ணல. சிக்கனில் அந்த வெங்காயத்துலேருந்தெல்லாம் விட்டு வந்த தண்ணி தான் அதில் நிற்கிது. இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்துட்டு அந்த மண்பானை சூடுக்கே மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாவில் கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம இதில்
பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த 2 தக்காளி, அதிகமாக நம்ம போடக்கூடாது. நான் சின்ன தக்காளிங்கிறதுனால 2 தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அந்த 2 தக்காளியும் இதில் சேர்த்துட்டு அதோட கூடவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் போட்டுட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மினிமம் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கிரேவிலையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அது நல்லா வந்திருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மினிமம் ஒரு 7 நிமிஷம் விட்டுடலாம். கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்தில் வதக்குனதுக்கு எகெயின் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சதுக்கும் இப்போ மூடி வைக்கிறதுக்கும் சிக்கன் கண்டிப்பாக ரொம்பவே சாஃப்ட்னாக இருக்கும். அது பார்க்கும்போதே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி அற்புதமாக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும்போதே தெரியும். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றும்போது அதோடைய தண்ணி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கெட்டியான நம்ம கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கிறது பார்க்கும்போதே தெரியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் நான், பரோட்டா, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.